ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஒவ்வொரு வழிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம், ஏசப்பா இது உங்களுடைய சுத்தமாக இருந்தால் எனக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வழிகளின் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணும்படியாய் செய்யும்படியாய் கர்த்தரே அற்புதங்களை செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் எல்லா வழிகளையும் நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட உங்களோட வழிகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்கள் ஆண்டவருடைய வழிகளை, சத்தியத்தை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வழியை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்கள் காரியத்தை ஒப்புவீங்க. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காத்திருங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம கிடைக்கும்னு சொல்லி எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நிமிடத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்த காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் குறித்த நேரத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.